ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு கடையிலே பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. அஜி, நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். என்ன பேசிட்டேன்? நம்மளை பற்றி. நம்மளை பற்றியா? என்ன? விளாடாதடா. ஹே, நான் சீரியஸாக தான் கேட்குறேன். நம்மளை பற்றி என்ன? நம்ம லவ் பற்றி. லவ்வா? என்னடி வளர்ற? போடா, உனக்கு எப்பயுமே விளையாட்டு தான். விளாட்றானா? ஹே நில்லுடி. ஏ லூசு, என்ன லூசு மாதிரி பேசின்னு இருக்க? நம்ம லவ் பற்றி எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நாம் எங்கடி லவ் பண்ணோம்? இங்கே பாரு அஜி, விளையாடாத. நீ தாண்டி விளையாட்டு இருக்க வந்ததுலேருந்து. ஏதோ நம்ம லவ் பண்ணுறோன்ற அம்மா கிட்ட சொல்லிட்டோன்ற. எனக்கு ஒன்றும் புரியல. நான் விளையாடுறேண்ணா. சரி, நான் உனக்கு யாரு? யாருண்ணா? உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டேன். ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமாம், ஃப்ரெண்டு தான். இங்கே பாரு அஜி, நல்லா வைக்காத. ஐயோ, நான் ஏண்டி விளையாட போகிறேன்? உனக்கு என்னடி ஆச்சு? அன்னைக்கு நான் உனக்கு கிஸ் கொடுத்தேன்ல, அப்போ நீ என்ன என்னவா நினச்சி கொடுத்த? ஃப்ரெண்டாக நினச்சி தான் பண்ணேன். ஃப்ரெண்டாக நினச்சி தான் பண்ணேன். உனக்கு அறிவே இல்லையாடா? நீயும் மாடி. அவள் தான் புரிஞ்சுக்கலாம், நீ கூட மாடி புரிஞ்சுக்கல. ஏன் அவனை எப்படி பார்க்குறான்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியல. நான் எப்பயும் போல் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகினேன். அதை அவள் லவ் நினச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் நான் ஏதோ கேட்டுற போகிறேன். சி, நான் கிஸ் பண்ணேன் இல்லைன்னு சொல்லலை. அதை அவள் ஃப்ரெண்டாக நினச்சி கொடுத்தா தான் நான் நினச்சேன். மயிரில் நினச்சேன். அவள் என்ன நினச்சி வேணா கொடுக்கட்டும். ஆனால் நீ அவளை ஃப்ரெண்டாக தானே பார்த்த. அப்போ கிஸ் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? அப்போ நீ அவளை ஃப்ரெண்டாக பார்க்கல, வேற ஒன்று தான் பார்த்துருக்க. இதே அந்த இடத்துல நான் இருந்திருந்தா உன்னை செருப்பால் அடிச்சிருப்பேன். ஏதோ உன்னை கன்னத்தில் அரைஞ்சதோடு விட்டா. அவள் உனக்கு லவ்வராக ஜெயிச்சிட்டா, ஆனால் நீ அவளுக்கு ஃப்ரெண்டாக தோத்துட்டடா. போடா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன்டி, நீ பார்த்து வா. பாய் அஜி. பாய்டி. உன்கிட்ட தான் பேசுகிறேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறேன்ல. இதுக்கப்புறம் பேச என்ன இருக்குது? இங்கே பரிஸ்டி, நான் என்ன பேச வரேன்னாச்சும் கொஞ்சம் கேள. என்ன பேச போகிறேன்? நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், ஆனால் நீ இப்போ இல்லைன்னு நினச்சினா எனக்கு உன் மேலே லவ் வந்துடுச்சுன்னு சொல்ல போறியா? இல்லை. அப்புறம் நீ சொன்னது எதுவுமே இல்லை. நான் உன்னை எப்போ லவ் பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. ஏன் இது லவ்வா என்னன்னு கூட எனக்கு யோசிக்க தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது. என்ன புரியுது? அடுத்தடி யாரை கிஸ் பண்ணாலும் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாதுண்ணா? இல்லை ஸ்ரீ, உன்னை தவிர வேறு யார் அந்த இடத்துல இருந்தாலும் நான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆனால் சொன்ன மாதிரி உன்னை ஃப்ரெண்டாக மட்டுமே பார்த்துருந்தா அப்போவே உன்னை தடுத்திருப்பேன். நான் உன் கூட வாழணும் ஸ்ரீ. வாழணுமா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ என்ன என் கூட வாழணும்னு நினைக்கிற? ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை நானே ஏமாற்றிக்கிட்டேன். எப்போ நீ என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது தான் புரியுது இது ஃப்ரெண்ட்ஷிப்பில் லவ்னு. ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட தோத்துட்டேன். ஒரு லவராக உங்ககிட்ட நான் ஜெயிக்கணும். ப்ளீஸ். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஜி.
யார் மாப்பிள்ளை? மாப்பிள்ளை யாருன்னு கேட்டல்ல? அன்னைக்கு கிஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னவன் தான். அன்னைக்கு கிஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னவன் தான்.